அருகாம்பட்டி கிராமத்துல ஒரு சிறிய பேனா இருந்தாலும் சரி, எடுத்த பேனா எடுத்த பேப்பர் வீண் போறதில்ல. மக்களே இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னமும் சொல்றேன், சந்ததிகள் எப்ப போனாலும் நன்மைக்காக எகனே நம்ம பயிர் நம்ம பேனாவை டெல்லி வரைக்கும் வருது. டெல்லியில இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அருகாம்பட்டி கிராமம் எடுத்த பேனா எடுத்த பயிர் முறையா போறான். அன்னைக்கு ஒரு போராட்டத்தில் கேட்கிறாங்க, இந்த உண்மை வச்ச மக்கள் போறாங்களே, இது அசம்பாவியம் நடந்தால் என்ன ஆரியா பொறுப்பு? ஒரு பொழுதும் தவறு நடக்காது. அருகாம்பட்டி கிராமத்தின் சேர்ந்த 5 கோயில் தெய்வம் வழி நடத்தும். அந்த தெய்வம் எங்க முன்னாடி போகும். ஒரு துளி தவறான எங்க தெய்வம் அவன தவறான மனிதனுக்கு காட்சி கொடுத்துரும் நினைச்சுதான் நாங்க பயணித்தோம். அன்னைக்கு பயணித்த மக்களே, ஒரு தவறு நடந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம குற்றவாளி கொண்டு இருந்திருந்தோம். இன்னைக்கு இந்த விஷயம் அறிஞ்சிக்க முடியாது. அதனால நம்மளுக்கு நம்ம தெய்வம் நம்மளுடைய முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு முன்னாடி சொன்னேன். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வேலையில நம்ம தெய்வம் முன்னாடி போகும், நம்மளாம் பின்னாடி போவோம். நம்ம பிள்ளைக்கு இன்னும் அதே மாதிரி போகணும். நம்ம நியாயம் தவறுண்டா தவறு, நியாயம்னா நியாயம். இதுக்கு விடாம கட்டுப்படுத்தாம போகணும். எங்க நான் உண்மைக்காக சொல்றேன். நம்ம அன்னைக்கு நம்ம கிராமத்தை வதந்தின்னு சொன்னோம். பக்கத்துல என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வெற்றி உண்மை இருக்கா? தம்பி தம்பி உணர்ச்சி பூர்வமா பேசிக்கிறீங்க. அதாவது இரண்டாவது, நம்மளுக்கு இந்த வெற்றிக்கணியை பரிசு கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா எம்எல்ஏ எம்பி அனைத்து கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் எங்களது அரிக்காபட்டி சார்பாக முதற்கல் நன்றி, பணிவான நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டசபையில் இந்த தீர்மானத்தை இவ்வளவு விரைவாக இவ்வளவு பெருமையோடும் பொறுமையோடும் எங்களது வெற்றிக்கணியை பரிசு கொடுத்த பாரத பிரதமர் ஐயா மதிப்புக்குரிய மோடி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக எங்களுக்கு நல்ல குரல் கொடுத்தார். அந்த குரலை இதுவரை தக்க வைத்து இன்னும் பல்லுயிர் பாரம்பரிய தலமாகவும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாகவும் நம்மளுக்கு அறிவித்து இந்த வெற்றிக்கணியை என்றென்றும் யாரிடமும் கொடுக்காத அளவில் இந்த கனியை பெற்றுத் தருவார் என்று இன்னும் அவளோடு அவர்களிடம் எதிர்பார்க்கின்றோம். இந்த கனியை வெற்றிக்கணியை பறித்துக் கொடுத்தால் இந்த செந்தல்கள் என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்ட நன்றியுள்ள ஜீவனாக இருப்போம் என்று உங்களுடன் எங்களுக்கு எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் இதுவரை எங்களுக்கு தாய்மனதோடு உள்ளம் பாராட்டி எங்களுக்கு முதலாக அறிவித்த அறிக்கையை இதுவரை மேலிடத்தில் கொண்டு நல்ல ஒரு தீர்ப்பை எங்களுக்கு பெற்றுத்தந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது பாரத பிரதமர் உலகத்தில் சரித்திர நாயகன் என்று போற்றப்படும் அண்ணல் நரேந்திர மோடி அவர்களை எப்பொழுது வந்தாலும் வருக வருக என வரவேற்க இந்த கிராம மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு எங்களது கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேன்பு கொண்ட இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த அருகாம்பட்டி மண்டி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அரிக்காபட்டி என்பது அறியும் ஆற்றலும் ஒன்றே இந்த ஊர் அரிக்காபட்டி. இந்த ஊரிலே சிவனும் சக்தியும் தோன்றிய இடம் அரிக்காபட்டி. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக மலையத்தூர்க பாண்டியன் என்ற மன்னன் ஆட்டான். அவனுடைய அருமை மகள் இளமையோட்டின் சொல்லக்கூடிய பொன் இளமி அந்த மலையத்தோட்ட பாண்டியன் எங்கே இருக்கிறான்னா உண்ணமுறையில் இருக்கின்றார். அவனுக்கு பல கோடிக்கணக்கான பெயர் உண்டு. ஆண்டி என்பார்கள், அரசன் என்பார்கள், சிலம்பாட்டு செல்வன் என்பார்கள். இந்த பூமியை ஆண்டு காலத்திலே
அவன் இறைவனுடைய நலம் பெற்று எல்லாவித நன்மைகளையும் மண்ணுக்கு தேடி கொடுத்தான். இன்னும் சிறப்பாக இந்த ஊரிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே செங்குட்டுவன் ஐயன் என்ற ஒரு ஐயன் இருக்கின்றார். அவன் மலையாளத்தை ஆண்ட மன்னன். அவன் தம்பி சின்னையன். அவனைத்தான் உலகோர்கள் கொண்டாடுகின்றார்கள். சபரிமலையா ஐயப்பன் என்று அவன் தான் சின்னையன். பத்தமலையா என்று ஒரு ஐயன் இருக்கின்றார். அவன்தான் இவர்கள் இருவரையும் பெற்றவன் தான் மத்தத்த ஐயன். அவனுக்கு நெடுஞ்சேவலாக நெடுஞ்சேவலாகும். இத்தகைய 5 கோவில் சுற்றி இருக்கின்ற இடம்தான் அரிசாவூர். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்றார்கள். முதல் தமிழ் என்ற இந்த மண் இதே மண் தான். தமிழனும் தேவாமிர்தம் தோன்றியதும் இதே இடம்தான். தமிழன் எங்கெங்கு பரவி இருக்கின்றானோ அத்தனை பேரும் இன்னும் ஆண்டியை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊர் இங்கே தமிழ மக்கள் அங்கே போய் ஊருக்கு ஆண்டிப்பட்டி என்று பெயர் வைத்தார். ஆண்டிதான் இந்த மண்ணுக்கு தலைவன். முன்னமலை ஆண்டி சித்தப்பாவுக்கு உண்மையிலே வயதுகள் ஏதானாலும் கொஞ்சம் தெய்வத்தின் பக்தி வரையில உடம்பு உண்மையிலே அப்படியே தன்னை உணர்வு படுத்தையில உடம்பு நினைக்குது. அதுக்காக என்ன சொல்லுங்க, நம்ம மீனாட்சி என்னைக்கு மதுரையை ஆண்டுச்சோ அந்த மீனாட்சியோட வரலாறு அப்பா சித்தப்பா கரெக்டா சொல்லிட்டாரு. அவன் இளமன் நாயகி அம்மனுடைய இது இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க. இப்ப நம்ம கிராமத்துல இருந்து ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு பொங்கல் வைக்கணும், இளமநாயகி அம்மனுக்கு ஒரு பொங்கல் வைக்கணும் அப்படின்றத ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இன்னும் இந்த வர்ற செவ்வாயா இல்ல இதுக்கு அடுத்த செவ்வாயா அப்படிங்கறத நம்ம கிராமத்துல எல்லாத்துக்கும் அறியப்பட்டோம். ஏன்னா தாய் அந்த கார்காலன் காலத்திலேயே இந்த ஏரியாவில் அனைத்து தெய்வத்தையும் வாழ்ந்து கூப்படையில எல்லா தெய்வத்தையும் கார்காலையும் மையப்பட்டு அமைக்கிட்டாங்க. நீ சித்தப்பா சொன்னதை நான் சொல்ல வரேன். ஆமா இளமராகி மட்டும் என் பகுதிக்கு வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நான் மன்னனுடைய மகனாக பிறந்தவன். இந்த மண்ணுல எனக்கு முழுசா பிடிச்ச பூமி அப்படின்றீங்கல. இந்த கார்காலம் கத்திய வச்சு தலையை வெட்டிட்டான். அந்த தலை வெட்டப்பட்ட தெய்வம் தான் இப்ப இருக்க இளமராகி. அது இன்னமும் அந்த தலை துண்டிப்பட்டா இருக்கு. அப்படி ஒரு உண்மை. அதனால இப்ப அதுக்கு நம்ம பூமியை காத்த தெய்வத்துக்கு இப்ப நம்ம டெல்லி வரைக்கும் போய் காத்திருக்கு. 5 தெய்வமே உண்மையா நின்றது. அத தாய் இளமநாயகி பொங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து எல்லா மக்களும் விரும்புறாங்க. அத பெண்கள் மூலியமா சொல்லணும்னு நினைச்சா அது ஒண்ணு. 2வது கருத்துக்கள் சொல்ல வேண்டிய அனைவரும் யாரா இருந்தாலும் வாங்கப்பா மைக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாருமே சித்தப்பா ஒரு கருத்து சொல்றாங்க, நல்ல கருத்து. எல்லாருமே தீர்த்தாடுங்க. நம்ம தர்மத்துல தீர்த்தாடிட்டு நம்ம அந்த பொங்கல் வைக்கணும்ன்றது நம்ம சித்தப்பா கருத்து சொல்றாங்க. அது நல்ல கருத்து. அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம எடுத்து விட்டு சந்ததிகளுக்கு இப்படிதான் நம்ம தெய்வங்களை கொண்டு செலுத்த நம்ம பிள்ளைகளுக்கும் வழிகள் தெரியும். அதனால இப்ப யாருக்கெல்லாம் கருத்துக்கள் சொல்லணும் வாங்க. நாங்க ஏன் கருத்து சொல்றோம்னா வருங்காலங்கள்ல இந்த ஊரில் தலை சேர்ந்த காவலர் யார் என்றால் திருக்கூட்டையன், 2வது திருக்கையன், 3வது மொத்தத்தையன், 4வது இளம் மீனாட்சி. இவர்களுக்கெல்லாம் மேலாக எங்களுடைய முன்னுக்கு இந்த வம்சத்தை தோற்றுவிட்ட மலையலங்காரன் வாழ்வதுதான் முன்னமலை. அந்த முன்னமலை என்றுதான் இந்த படையே புறப்பட்டது. சாதாரண படை இல்லை. பட்டினை பற்றி இதை எதிர்பார்க்காமல்
தாளத்தை கூட எதிர்பார்க்காமல் தாய்க்குளம் இல்லாமல் சென்றது. அத்தகைய ஊர் இந்த ஊர். இதுக்கு பேர் 5 ஊரை காவலாகக்கூடிய அரிக்காவட்டி. இவர்களுக்கெல்லாம் மேலாக இதோ அத்தனை அரசியல் தலைவர்களும் அத்தனை அரசியல் நண்பர்களும் வந்து இதே மேலையிலே பேசினார்கள், எங்களுக்கு உறுதி கொடுத்தார்கள், தைரியம் கொடுத்தார்கள். அதுக்கு காரணம் யார் என்றால் ஊர்காவலர் என்று சொல்லக்கூடிய மந்த காப்பையா. இவர்கள் ஊரை கட்டவர். இன்றைக்கு அவருடைய சன்னதியில அத்தனை நடக்கிறது, வேற எங்கேயும் நடக்கவில்லை. இவன் தான் ஊர்காவலர். இவன் மனத்தானவன். இவன் எடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. மக்களே, உங்களை காப்பாற்றுபவன் இந்த ஊர்காவலன் தான். ஊரை சுற்றி காவல் காக்கக்கூடிய பெரிய வேதியன். அவன் எல்லையில தான் இத்தனை மக்களும் கூடி அரசியல் தலைவர்களாம் வந்து போராட்ட குழுக்கள் அமைத்து எங்களுக்கு மனசாந்தியை உண்டாக்கி விட்டு போனார்கள். அத்தகைய அரசியல் தலைவர்களால் நன்றாக இருக்க வேண்டும். இந்த போராட்டத்துக்கு பாகுபாடின்றி எல்லா தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்தார்கள். ஒருவரோட பாய்ச்சி கடைசியாக போராட்டம் செஞ்சு நாங்கள் காலப்பட்டு நின்றோம். அந்த நேரத்தில் வலதுகளுக்கு சென்றவர்கள் தங்கள் எதிர்ப்பு போராட்டம் என்று வேலூரில் போராட்டத்துக்கு வந்திருந்தார்கள். இங்கேயும் வந்தார்கள். ஆனால் மக்களிடத்திலே ஏற்கனவே முதல்வருக்கு நன்று சென்றவர்களுக்கு காலம் கையும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. சாப்பிட போன நேரத்திலே ஐயா உங்களுக்கு கோடான ஒரு வணக்கம்.